ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நாம் ஏற்கும் உணவின் மூலமாக, அதாவது நம்ம உணவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் குருநாதர் காட்டிய வழிபடி அப்படி எடுத்துட்டோன்னா பித்ருக்கள் சந்தோஷமாகறாங்க, பித்ருக்கள் பிரீத்தி அடைவாங்க. இன்னும் அதிகப்படியாக சொல்ல போகணும் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, பித்ருக்களுக்கு அவிர்வாகம் கொடுத்த பலன் கிடைக்கும். பித்ருக்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய தில ஹோமம் பண்ணி ஸ்பஷ்டமாக மந்திரங்களெல்லாம் உச்சாடனம் பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு பிதர்களுக்கு அவிர்வாகம் ஏற்புடையதாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப எளிமையாக, அதுவும் குறிப்பாக இந்த மால்யபட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாளும் குறிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிறிய வேலை, அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலிமா பிதர்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு முறை ஒன்று இருக்குதுன்னா அதை நிச்சயமாக யாருமே தவற விடாமல் பயன்படுத்திக்கணும். குருவர்களால் என்ன முறை அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம நித்தியபடி இந்த அட்லீஸ்ட் இந்த மால்யபட்சத்துலையாவது தினந்தோறுமே பொதுவாகவே எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்தில் சைவ உணவு தான் எடுத்துப்பீங்க. கண்டிப்பாக சைவமாக தான் இருக்கணும், அதுதான் ரொம்ப உத்தமம். அப்படி நாம் சைவ உணவு எடுத்துக்கிறச்சு என்ன பண்ணோன்னா, அந்த அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது மதியமாவது, 3 வேளையும் வாய்ப்பு கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம். இல்லைனா மதிய உணவு எடுத்துக்கும் பொழுது முழு வாழை இலை அப்படி இருக்கு இல்லையா, நுனி வாழை இலை, அந்த வாழை இலையில் தான் நாம் உணவு எடுத்துக்கணும். அப்படி உணவு எடுத்துக்கிறச்சே அந்த உணவில் இருக்கக்கூடிய சாதம் பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே அந்த நுனி பகுதி, அதாவது நம்ம இடது கை பகுதி தான் நுனி பகுதி இருக்கணும். வாழை இலை போட்டு நம்ம சாப்பிடும் போது அந்த நுனி பகுதியில் இந்த சாதத்தோட ப்ளஸ் இருக்கக்கூடிய பட்சணங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வச்சிடணும். அப்படி வைக்கிறச்சே சனை தாயே போற்றி அப்படின்ட்டு மனசில் நினச்சிண்டு, சனை தேவியை மனசில் நினச்சிண்டு அங்கே வச்சிடணும். ஏன் இந்த சனை தேவின்றவங்க யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் என்ன குறிப்பிட்றாருன்னா, இந்த தேவியானவ நம்ம எப்பொழுது வாழை இலையில் சாப்பிட்டாலும் அந்த வாழை இலையோட நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை இவங்களை மனசில் நினச்சிட்டு நாம் இந்த மாதிரி அங்கே உணவு இங்கே வச்சுட்டோன்னா, இந்த தேவதை அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அந்த உணவை எடுத்துகிட்டு போய் நம்மளோட முன்னோர்களுக்கு பிதர்களுக்கு அவிர்வாகமாக கொடுத்துருவாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இது எப்பொழுதுமே பண்ணலாம், நாட் ஓன்லி மால்யபட்சம். பட் ஆனால் அட்லீஸ்ட் மால்யபட்சத்தில் பிதர்களோடையே நம்ம இணைஞ்சு இருக்கிறோம். இப்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளோடையே தான் இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு அந்த தெய்வீக சக்தி இல்லை அவங்கள ஃபீல் பண்ணுற மாதிரி. தொடர்ந்து யார் ஒரு 12 வருஷம் ஸ்ரத்தையாக இந்த முன்னோர்களுக்குரிய காரியங்கள், அதாவது இந்த தர்ப்பணங்கள், பிதற்கு கடன்கள் இதெல்லாம் முறையாக செய்கிறாங்களோ அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. அது ஸ்பஷ்டமான உண்மை. வாத்தியார் சொன்ன விஷயம் அது நிச்சயமான நிதர்சனமான உண்மை அது. ஸோ இந்த அட்லீஸ்ட் அதனால தான் இந்த மால்யபட்சத்தில் நாம் சாப்பிடும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம டிஃபனில் ஆஃபீஸுக்கு சாப்பாடு கட்டிட்டு போனால் கூட அட்லீஸ்ட் ஒரு வாழை இலையை வாங்கி எடுத்துகிட்டு போய் அந்த வாழை இலையில் அங்கே சாதத்தெல்லாம் வச்சு அந்த சனைத்தாயே போற்றி அப்படின்ட்டு அந்த நுனியில், வாழையோட நுனியில், இடது பக்கம் நுனியில் நாம் அந்த சாதத்தை வச்சுட்டோம்னா, அந்த சாதம் அப்படியே நம்ம வெளியில் தானே எடுத்து போட்டுறோம், குப்பையில் போட்டுறோம், பேஸ்கெட்டில் அப்படி போட்டுறோம். அது எப்படியாவது ஏதேனும் ஒரு எறும்பு முதல் ஏதேனும் ஒரு ஜீவராசிகள் வழியாக இந்த மாதிரி பிதர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது செலவே இல்லாமல் பிதர்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை முறையில் இப்படி ஒன்று இருக்குது. வாழை இலை, வாழை இலை மூலியமாக உணவு ஏற்பது, அதுவும் இந்த மால்யபட்சத்தில் ரொம்ப சிறப்பு. அதை குருவர்களால் எல்லாருமே தெரிஞ்சுட்டு பயன்படுங்க. ப்ளஸ் எல்லாருக்கும் முடிஞ்சால் இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப போய் அங்கே ஒரு பெரிய ஹோமம் பண்ணுங்க, எல்லாம் ஹோமத்தில் போய் கலந்துங்க, அங்கே போங்க, இப்படின்ட்டு சொன்னால் இந்த புதுசாக நம்ம பழைய அடியார்கள் ரொம்ப ரொம்ப உத்தமமானவங்க. எங்கே இருந்தாலும் தூரமாக எவ்வளோ தொலைவு இருந்தாலும் போய் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. புதுசாக இருக்கிறவங்க பயந்து அப்படியே ஓடிடுவாங்க. அதெல்லாம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் எல்லாம் முதல்ல சொல்லி அவங்க எல்லாருக்கும் இந்த பிதர்களை பற்றியும் பிதர்களுக்கு ஆற்றக்கூடிய பூஜைகளை பற்றியும் ஃபஸ்ட்டு எல்லா அடியார்களும் எடுத்து சொல்கிறதே ஒரு கடமையாக வச்சுங்க இந்த மால்யபட்சத்தில். ஓம்.